இந்த மனிதனுக்கு முகமே இல்லை. ஆனால் அவனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முகங்கள் இருப்பது தெரிய வருகிறது. ஜாக் ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் ஒரு கயிற்றை பிடித்துக் கொண்டு நடக்க வேண்டும். ஏனென்றால் அவன் முகத்தில் கண்கள் இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு முகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்று அவன் ஒரு சிரித்த முகத்தை தேர்ந்தெடுத்தான். சிரித்த முகத்தை அணிந்த பிறகு அவன் மீண்டும் ஒரு சாதாரண மனிதனாக மாறினான். அவன் இன்றைய நாளை ஒரு புன்னகையுடன் எதிர்கொள்ள விரும்பினான். ஜாக் முதலில் சில பொருட்களை வாங்க பல்பொருள் அங்காடிக்குச் சென்றான். பின்னர் சிரித்த முகத்துடன் கவுண்டருக்குச் சென்றான். கடைக்காரர் அவனை விசித்திரமாக பார்த்தார். தெருவில் கூட வழிப்போக்கர்கள் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள். வழிப்போக்கர்களால் அவன் வேண்டுமென்றே இடிக்கப்பட்டான். ஜாக்கின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. எல்லோரும் ஏன் தன்னை குறிவைக்கிறார்கள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பேருந்தில் அவன் கடுமையாக முறைக்கப்பட்டான். ஜாக் மிகவும் மனம் தளர்ந்தான். மக்கள் ஏன் தன்னை இப்படி நடத்துகிறார்கள்? அப்போது ஒரு பெண் தன்னை பார்த்துச் சிரிப்பதை ஜாக் கண்டான். அவன் இறுதியாக மீண்டும் புன்னகைத்தான். பிறகு அவன் நிறுவனத்திற்கு வந்தான். இன்று அவன் ஒரு நிமிடம் தாமதமாக வந்திருந்தான். முதலாளி தன் கடிகாரத்தை சுட்டிக்காட்டி கோபமாக அவனை முறைத்தார். ஜாக்கின் புன்னகை மீண்டும் மறைந்தது. அவனுடைய சக ஊழியர் பேனா சரியாக வேலை செய்யாததால் எரிச்சலடைந்தார். அவர் கோபமாக பேனாவை ஜாக்கின் தலையில் வீசினார். ஜாக் பேச மிகவும் பயந்தான். தன்னை ஊக்குவிப்பதற்காக ஒரு காகிதத்தில் ஒரு புன்னகையை வரைந்தான். ஆனால் அவன் உள்ளுக்குள் சோகமாகவே உணர்ந்தான். அந்த நேரத்தில் தொடர்ச்சியான சகிப்புத்தன்மை தொடர்ச்சியான கொடுமைப்படுத்துதலுக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்பதை அவன் இறுதியாக புரிந்து கொண்டான். வேலையிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியில் அவன் தற்செயலாக ஒரு பாதசாரி மீது மோதினான். ஆனால் இந்த முறை அவன் மன்னிப்புக்கு கேட்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் மற்ற நபரை முறைத்தான். அந்த பாதசாரியின் புன்னகை மெதுவாக மறைந்தது.